பேரன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே, சம காலகட்டங்களில் நிறைய நியூஸ் பேப்பரில் அடுத்து பிஜிடிஆர்பிக்கான கால்பர் வர இருக்கிறது, யூஜிடிஆர்பிக்கான கால்பர் வர இருக்கிறது அப்படின்ற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இது மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வருகிறது என்று சொன்னால் உடனடியாக கால்பர் ஏதோ ஒரு வகையான கால்பர் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதிகபட்சமாக யூஜிடிஆர்பி என்பது இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ளாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் பிஜிடிஆர்பி என்பது இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ளாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேர்வு அடுத்த ஆண்டுகள் நடைபெறும் என்கிற அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு நீங்கள் இப்பொழுதே தயாரானீர்கள் என்று சொன்னால்தான் உங்களால் அதை சரிவர செயல்பட முடியும். அந்த தேர்வு கால்பர் செய்யப்பட்டதற்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 70 நாட்களில் நம்மால் எதையுமே செய்ய முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. கடந்த காலகட்டங்களில் கடந்த பேட்சில் 109 ஆசிரியர் சொந்தங்கள் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அந்த 109 பேரினுடைய அந்த வாழ்வியலையும் 109 பேரினுடைய குடும்ப சிக்கலையும் நாம் எடுத்து அலசி ஆராய்ந்து பார்க்கிற போது அவர்கள் எல்லோருமே மிக ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தவர்கள். அதே போல் பலரும் வேலைகளை விட்டு படித்தவர்கள், நிரந்தரமாக பணிக்கு போக வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தின் காரணமாக பல தனியார் துறையில் பள்ளிகளில் கல்லூரிகளில் பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள் அந்த வேலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு முழு நேரமாக அதை அப்படியே படித்தவர்கள். இன்னும் சொல்ல போனோம் என்று சொன்னால் நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக நமக்கு அவர்களுக்கு கடைசி காலகட்டங்களில் அவர்களுக்கு விடுதிகள்லாம் கொஞ்சம் ஏற்பாடு செய்து கொடுத்தோம். இனி வரக்கூடிய காலகட்டத்திலேயும் அதை அதிகமாக செய்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் இந்த இடத்திலேயே தங்கி இங்கேயே படிப்பது போன்ற அந்த விடுதிகளை எல்லாம் ஏற்பாடு செய்து கொள்வதற்கும் நம்ம தயாராக இருக்கிறோம். அப்படி படித்தவர்கள் தான் இந்த இலக்கை அடைந்திருக்கிறார்கள். வெறுமனே 1 மாதத்தில் 2 மாதத்தில் 3 மாதத்தில் படித்தவர்கள் யாரும் இங்கு வெற்றி பெற்று விடவில்லை. தொடர்ந்த வாசிப்பு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் வரைக்கும் தொடர்ந்து வாசிப்பு யார் ஒருவர் வைத்திருக்கிறாரோ அவர்கள்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே தேர்வினுடைய அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே நீங்கள் பாடத்திட்டத்தை முடித்து வைத்திருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு உறுதியிலிருந்து மட்டும் நீங்கள் தவற வேண்டாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பள்ளிகளிலே நீங்கள் நீட் தேர்வு 12ஆம் வகுப்பிற்கு எழுதுகிறார்கள் என்று சொன்னால் 12ஆம் வகுப்பு முடித்ததற்கு பிறகு எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எப்பொழுது ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் இருந்தே நீட்டுக்கான பயிற்சிகளை ஆரம்பிக்கிறார்கள். அதனால் ஒரு தகுதி தேர்வுக்கே அந்த அடிப்படை என்று பார்க்கிற போது நாம் அரசு பணிக்கான ஒரு தேர்வை எழுதுகிறோம். நிச்சயமாக அதற்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பை போட வேண்டியிருக்கிறது, அதற்கு ஒரு பெரிய உழைப்பை போட வேண்டியிருக்கிறது. அதனால் கொஞ்சம் முன்னதாக தேர்வு வருவதற்கு முன்பாகவே நீங்கள் தயாராக இருந்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். நம்மளுடைய அகாடமியில் யூஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே ஒரு பேட்ச் முடிச்சிட்டு இப்போ 2வது பேட்ச் நம்ம தொடங்க போகிறோம். அதே மாதிரி பிஜிடிஆர்பி இப்போ தான் தொடங்கி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் யூஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் இப்போ 2வது பேட்ச் நம்ம தொடங்க இருக்கிறோம். அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம இப்போ தொடங்கி இருக்கிறோம். எனவே இணைய விரும்புகிற இந்த பயிற்சி வகுப்புகளில் இணைய விரும்புகிற ஆசிரியர் சொந்தங்கள் உடனடியாக இணையுங்கள். அநேகமாக இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ளாக நமக்கு யூஜிடிஆர்பிக்கான அறிவிப்புகள் வர இருக்கிறது என்பது நிறைய செய்திகள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கும் இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகள் பரவலாக கொண்டிருக்கிறது. உடனடியாக ஆசிரியர் சொந்தங்கள் இந்த தேர்வுகளுக்கு தயாராகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.